அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நவகிரகங்களில் சுப கிரகமாகவும் அசுர குருவாகவும் சுக போகங்களுக்கும் கலைகளுக்கும் அதிபதியாகவும் விளங்கும் சுக்கிர பகவானை தனது ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசிகள். துலாம் ராசி என்றாலே தராசுதான் நம் அனைவரின் நினைவிற்கும் வரும். தராசு எப்படி இருபுறமும் சமமாக எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருக்கிறதோ, அதே போலத்தான் நீங்கள் இயற்கையாக ஊறிய ஒரு விஷயமாகும். மற்றவர்களின் மனமறிந்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட உங்களுக்கு கடந்த சில காலமாகவே கிரக சூழ்நிலைகள் சற்று சோதனையாகவே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு ஜோதிடனாக நன்கு அறிவேன். நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையாவதும் எதிர்பாராத மன வருத்தங்களும் வீண் அலைச்சல்களும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த இருண்ட காலம் எல்லாம் அடியோடு முடியப் போகிறது. இதை பற்றி நாம் மிக ஆழமாக நுணுக்கமாக ஜோதிட சாஸ்திர ரீதியாக அலசுவதற்கு முன்பாக இந்த அதிமுக்கியமான ஜோதிட பலன்களை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பயனடையும் வகையில் உங்களது விருப்பத்தை இந்த பதிவிற்கு வழங்கவும். அதாவது உங்களின் ஆதரவை குறிக்கும் வகையில் விருப்பக் குறியீட்டை அழுத்தவும். மேலும் உங்களுக்கு இந்த பலன்கள் எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்பதையும் உங்கள் மனதில் உள்ள எதிர்பார்ப்புகளையும் கீழே உள்ள கருத்துப்பட் பெட்டியில் மறக்காமல் விரிவாக பதிவிடவும். உங்கள் குலதெய்வத்தை முழு மனதாக வேண்டிக் கொண்டு ஓம் சுக்கிர பகவானே போற்றி என்று கருத்துக்களில் எழுதி இறைவனின் ஆசியையும் உங்களின் நேர்மறையான ஆற்றலையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் ராசிக்கான தற்போதைய கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளன, லக்னத்தின் ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். தற்போதைய கோச்சார கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது துலாம் லக்னத்திற்கும் ராசிக்கும் ஏற்படுகின்ற கிரக பார்வைகள் மிகப்பெரிய அதிர்வலைகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகின்றன. லக்னாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் மற்றும் கர்மகாரகனான சனி பகவானின் பார்வை, அத்துடன் குரு பகவானின் நிலை ஆகிய அனைத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு பார்க்கும்போது இன்னும் சரியாக 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது. இந்த 7 நாட்கள் என்பது பிரபஞ்ச சக்தி உங்கள் ராசியை நோக்கி முழுமையாக திரும்பும் ஒரு சிறப்பான காலகட்டமாகவும், இதுவரை எப்பொழுதுதான் விடிவு காலம் பிறக்குமோ, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்போதுதான் தீருமோ என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்த தவிப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொற்காலமாக இந்த நாட்கள் அமையப் போகின்றன. குறிப்பாக நிதி நிலையில் நீங்கள் யாரும் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றம் காணப்போகிறீர்கள். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அது இனி திரும்பி வராது என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த தொகை உங்களை தேடி வரும் ஆச்சரியம் நிகழும். உங்களின் தொழில் மற்றும் ஜீவனஸ்தானம் மிகவும் வலிமையடையப் போகிறது. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை முற்றிலும் விலகி புதிய லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களின் கடின உழைப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத நிலை இனி ஒருபோதும் இருக்காது. உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் வளர்ச்சியும் வெற்றியும் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகிறது. ஆனால் எந்த அளவிற்கு இந்த 7 நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் சுலபமாக நடைபெறப் போகிறதோ, அதே அளவிற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் கடுமையான சவாலும் சத்தமில்லாமல் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரப்படி மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கும்போது அதை தடுப்பதற்கும் உங்களை திசை திருப்புவதற்கும் சில கிரகங்களின் வக்கிர பார்வைகளும் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களின் தீய தாக்கமும் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக வேலை செய்யும். உங்களுக்கு வரப்போகும் அந்த மாபெரும் ஆபத்து முன்பின் தெரியாத வெளியாட்களிடம் இருந்து வரப்போவது இல்லை. உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நீங்கள் மிகவும் கண்மூடித்தனமாக நம்பியவர்கள் மூலமாகவே வரப்போகிறது. உங்கள் அஷ்டம ஸ்தானம் எனப்படும் 8ஆம் இடம் மற்றும் விரய ஸ்தானங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது உங்கள் பின்னால் இருந்து கொண்டே உங்களுக்கு சதி செய்யும் சில நயவஞ்சகர்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வட்டத்திலேயே ஊடுருவி இருக்கிறார்கள் என்பது கிரக நிலைகள் மூலம் தெளிவாக புலப்படுகிறது. இந்த 7 நாட்களில் அவர்கள் உங்களை எப்படியாவது வீழ்த்துவதற்காக மிகவும் நுட்பமான திட்டங்களை தீட்டுவார்கள். உங்கள் மீது வீண் பழி சுமத்துவதற்கோ அல்லது உங்களின் நற்பெயரை கெடுத்து சமூகத்தில் உங்களை அவமானப்படுத்துவதற்கோ அவர்கள் முழுமூச்சாக முயற்சிக்கலாம். குறிப்பாக பண விஷயங்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது மற்றவர்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி பெரிய அளவிலான முதலீடுகளை அவசரப்பட்டு செய்வதோ கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். உங்கள் நிம்மதியான குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி கணவன் மனைவிக்குள்ளே அல்லது உடன்பிறப்புகளுக்குள் ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்க
சில மூன்றாம் நபர்கள் இந்த நேரத்தில் நரித்தனமாக ஊடுருவப் பார்ப்பார்கள். அவர்கள் மிகவும் இனிமையாக தேன் ஒழுக பேசி உங்கள் பலவீனங்களை முழுமையாக அறிந்து கொண்டு தக்க சமயத்தில் உங்களை சிக்க வைக்க நினைப்பார்கள். உங்களுடைய அந்தரங்க ரகசியங்களை யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் திடீர் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கொடிய கண் திருஷ்டி உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக மாறக்கூடும். எனவே எந்த ஒரு புதிய சுப காரியத்தையோ அல்லது தொழில் முயற்சியையோ தொடங்குவதற்கு முன்பும் உங்கள் எதிர்கால திட்டங்களை மற்றவர்களிடம் பெருமையாக கூறுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது ஒருபுறம் இருக்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் இந்த 7 நாட்களில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உணவு முறைகளில் ஏற்படும் மாற்றத்தால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது தேவையற்ற குழப்பங்களால் ஏற்படும் மன அழுத்தம் உங்களை ஆட்கொள்ளலாம். எதையும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து உங்கள் நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அமைதியான தியானம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் மட்டுமே உங்களை இந்த ஆபத்துகளிலிருந்து முழுமையாக காப்பாற்றும் இரும்பு கவசமாகச் செயல்படும். கிரகங்களின் இந்த இருபக்க விளைவுகளை நீங்கள் மிகவும் சாதுரியமாகவும் விவேகத்துடனும் கையாள வேண்டும். ஒருபுறம் வெற்றியின் உச்சிக்குச் செல்ல ஏணிப்படிகள் இருந்தாலும், மறுபுறம் சறுக்கி விழச் செய்யும் கண்ணுக்கு தெரியாத பள்ளங்களும் இதே பாதையில் மறைந்து உள்ளன என்பதை உங்கள் மனக்கண்ணில் எப்போதும் நிறுத்திக் கொண்டு ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் எடுக்காமல், உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அல்லது உலக அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை கேட்டு தீர ஆலோசித்து முடிவெடுப்பது மட்டுமே உங்களை பெரும் விபரீதங்களில் இருந்து காப்பாற்றி கரை சேர்க்கும். இந்த கரையேற்றம் என்பது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காகச் சொல்லப்படுவது அல்ல, மாறாக உங்களுடைய ஜாதக கட்டங்களில் நிகழப்போகும் அபூர்வமான கிரக சேர்க்கைகளின் நேரடி விளைவாகும். குறிப்பாக இந்த 7 நாட்கள் கழித்து நிகழப்போகும் கிரக பெயர்ச்சிகளும் அவற்றின் பார்வைகளும் உங்கள் ஜென்ம ராசியின் மீது மிக தீவிரமான கதிர்வீச்சுகளை பாய்ச்சப் போகின்றன. உங்களின் ராசிக்கு கிடைக்கப்பெறும் குரு பகவானின் சுப பார்வையும் அதே நேரத்தில் கர்ம வினைகளை தீர்க்கும் சனி பகவானின் ஆதிக்கமும் ஒரு சேரச் செயல்படப் போகின்றன. இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், பல ஆண்டுகளாக இருண்ட குகைக்குள் அடைபட்டிருந்த ஒருவனுக்கு திடீரென ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தால் அவனது கண்கள் எப்படி கூசுமோ அதே போன்றதொரு இன்ப அதிர்ச்சியை உங்கள் வாழ்க்கை சந்திக்கப் போகிறது. உங்கள் மனதில் புதைந்து கிடந்த இதெல்லாம் நமக்கு எங்கு நடக்கப் போகிறது என்று நீங்கள் முற்றிலுமாக நம்ப மறுத்த கைவிட்ட ஆசைகள் அனைத்தும் இப்போது துளிர்விடத் தொடங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்துப் பிரிவினைகள், நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் உங்கள் பக்கம் நியாயம் வெல்லும். நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் ஒருவித வேகம் பிறக்கும். சுணங்கி போயிருந்த உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சுறுசுறுப்படையும். தொழில் செய்யும் இடங்களில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகள் மளமளவென்று விலகி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்தவிதமான தங்கு தடையுமின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இதுவரை உங்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்தவர்கள் எல்லாம் உங்களின் இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்கப் போகிறார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வார்த்தைக்குச் சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். பொருளாதார ரீதியாக நீங்கள் அடையும் இந்த உச்சம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அலைகளை உருவாக்கப் போகிறது. ஆனால் நான் முன்பே எச்சரித்ததைப் போல இந்த வெளிச்சத்திற்கு பின்னால் ஒரு பெரிய இருளும் பதுங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணமும் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய அந்த பெரிய ஆபத்து என்பது நீங்கள் தினமும் புழங்கும் இடங்களிலேயே நீங்கள் சற்றும் சந்தேகிக்காத நபர்களின் ரூபத்தில் வரக் காத்திருக்கிறது. உங்களின் அஷ்டமாதிபதி மற்றும் பாதகாதிபதியின் சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் சற்று வலுவாக இருப்பதால் உங்களின் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் சோதிக்கும் வகையிலான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறலாம். அலுவலகத்தில் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களே உங்கள் மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றித்தே தவறாக பேசி உங்கள் பெயரை கெடுக்கச் சதி செய்வார்கள். நீங்கள் செய்யும் கடினமான வேலைகளுக்கு அவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் அந்த பழியை உங்கள் தலையில் மிகவும் சாதுரியமாக கட்டிவிடுவார்கள். இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கும் இதே நிலைதான். உங்கள் தொழிலில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர்களே உங்களுக்கு போட்டியாக மாறி உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவதற்கு நயவஞ்சகமான வலைகளை விரிப்பார்கள். குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் தோன்றி அதுவே ஒரு பெரிய மனக்கசப்பாக மாறுவதற்கு 7ஆம் இடத்தில் விழும் அசுப கிரகத்தின் பார்வை காரணமாக அமையும். ஒரு சிறு வார்த்தைதானே என்று நீங்கள் சாதாரணமாக நினைத்துச் சொல்லும் வார்த்தைகள்
திரித்துப் பேசப்பட்டு ஒரு பெரிய பூகம்பமாக மாறும் அபாயம் இருக்கிறது. எனவே கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்துச் செல்வது என்பது இந்த காலகட்டத்தில் வெறும் அறிவுரை அல்ல. அது உங்கள் குடும்பத்தை காக்கும் தாரக மந்திரமாகும். தேவையற்ற விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து முடிந்தவரை மௌனமாக இருப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தேடித்தரும். உங்களின் அமைதி ஒன்றே உங்களை நோக்கி வீசப்படும் பல விஷக்கணைகளை தடுத்து நிறுத்தும் கேடயமாகச் செயல்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் உங்கள் உடல் நலமும் பயணங்களுமாகும். வாகனங்களில் பயணம் செய்யும் போது வழக்கத்தை விட பல மடங்கு அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற இரவு நேர பயணங்களையும் வெகுதூர பயணங்களையும் இந்த 7 நாட்களுக்கு தள்ளி வைப்பது மிகவும் புத்திசாலித்தனமான செயலாகும். அப்படியே தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக பயணம் செய்ய நேர்ந்தாலும் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டே வீட்டை விட்டு வெளியே கிளம்ப வேண்டும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சிறு கவனக்குறைவு கூட பெரிய காயங்களை ஏற்படுத்திவிடும் வாய்ப்புகள் கோச்சார கிரகங்களின் வாயிலாக தெளிவாக தெரிகிறது. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நாள்பட்ட வியாதிகள் மீண்டும் தலை தூக்கலாம். எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு வலிகள் தோன்றி மறையும். எனவே உடல் நலத்தில் சிறு குறைபாடுகள் தோன்றினாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக உரிய வைத்தியர்களை அணுகி ஆலோசனை பெறுவது கட்டாயமாகும். இதெல்லாம் சரியாகிவிடும் என்ற உங்களின் அதிகப்படியான நம்பிக்கையே இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறக்கூடும். அக்கம்பக்கத்தினருடன் வீண் சண்டை சச்சரவுகளுக்குச் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எவரொருவர் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் அவர்கள் வீசும் வலையில் சிக்காமல் மிகவும் சாதுரியமாக அங்கிருந்து விலகிவிடுங்கள். இது கோழையின் செயல் அல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும் விவேகமான தற்காப்பு கலையாகும். எதிலும் அவசரம் காட்டாமல் பொறுமையை கடைபிடிப்பது உங்களை மாபெரும் வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். உங்களின் இந்த தற்காப்பு நிலையானது வெறும் உடலளவிலோ அல்லது வார்த்தைகளிலோ மட்டும் இருந்தால் போதாது, அது உங்கள் மனதளவிலும் சிந்தனையளவிலும் மிகவும் ஆழமாக பதிய வேண்டும். வரப்போகும் அந்த பெரிய மாற்றத்தை நீங்கள் எப்படி திறமையாக கையாண்டு வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பதும், உங்களைச் சுற்றி பின்னப்படும் சதிவலைகளை எப்படி அறுத்து எறிந்து வெளியே வரப்போகிறீர்கள் என்பதும் அடுத்து வரும் நாட்களின் கிரகச் சுழற்சிகளை பொறுத்தே அமையப் போகிறது. நவகிரகங்களின் இந்த சலனங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை எந்த திசையை நோக்கி திருப்பப் போகிறது, அந்த திருப்பு முனையில் நீங்கள் சந்திக்கப் போகும் ஆச்சரியங்களும் அதிர வைக்கும் உண்மைகளும் என்னென்ன என்பதை மிக துல்லியமாக நாம் உணர வேண்டிய நேரம் இது. உங்களின் மன உறுதி ஒன்று மட்டுமே இந்த மாய வலைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கப் போகும் மிகப்பெரிய ஆயுதமாக மாறப்போகிறது. பிரபஞ்சத்தின் சக்தி முழுவதும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவியும் அந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் உங்களின் எதிர்கால தலைமுறையையே நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கப் போகிறது. அந்த முடிவுகளை நீங்கள் எவ்வாறு எடுக்க வேண்டும், கிரகங்களின் சூட்சுமங்களை தாண்டி எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாகும். அந்த பிரம்மாண்டமான ரகசியங்களும் தப்பிக்கும் வழிமுறைகளும் உங்களுக்காகவே பிரத்யேகமாக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த காத்திருப்பின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த சூட்சுமமான ரகசியங்கள் வெறுமனே கிரகங்களின் பெயர்ச்சியால் மட்டும் நடப்பது அல்ல, இது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களின் ஒட்டுமொத்த வெளிப்பாடாகும். துலாம் ராசி அன்பர்களான நீங்கள் கடந்த காலங்களில் செய்த எத்தனையோ தான தர்மங்களும் எவருக்கேனும் செய்த சிறு சிறு உதவிகளும் கூட இப்போது பிரம்மாண்டமான நற்பலன்களாக உருவெடுத்து உங்களை காக்கப் போகின்றன. தராசு முள் எப்படி எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருக்கிறதோ அதேபோல காலம் இப்போது உங்களுக்கான நீதியை வழங்க தயாராகிவிட்டது. இன்னும் 7 நாட்களில் நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றம் என்பது வெறும் பண வரவோ அல்லது பதவி உயர்வோ மட்டுமல்ல, அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கும் மரியாதையையும் பல மடங்கு உயர்த்தப் போகும் ஒரு மாயாஜால காட்சியாகும். உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரை எதைச் செய்வது எதை விடுவது என்ற கடுமையான குழப்பத்தில் சிக்கித் தவித்த உங்கள் மனதிற்கு இப்போது மிகத் தெளிவான நேர்த்தியான பாதைகள் புலப்படத் தொடங்கும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு வசீகரம் உண்டாகும். நீங்கள் பேசுவதை கேட்கவே ஆளில்லை என்று நீங்கள் நினைத்த காலங்கள் மலையேறி உங்கள் ஆலோசனைக்காக பலர் காத்து நிற்கும் ஒரு சிறப்பான சூழ்நிலை உருவாகப் போகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வேதவாக்காக மாறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் தங்களது சொந்த திறமையையே முதலீடாக கொண்டு இயங்குபவர்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. உங்களுடைய கற்பனை திறன் பல மடங்கு அதிகரிக்கும். அதை நீங்கள் செயல்படுத்தும் விதம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அளவுக்கு அபரிமிதமாக இருக்கும்.
ஆனால் இதோ இப்போதுதான் நீங்கள் உங்களுடைய முழுமையான விழிப்புணர்வை கையாள வேண்டிய அதிமுக்கியமான தருணம் வருகிறது. வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிழலும் அடர்த்தியாகத்தான் இருக்கும் என்பது மறுக்க முடியாத இயற்கை விதி. உங்களுக்கு வரப்போகும் அந்த மாபெரும் ஆபத்து வெளியிலிருந்து ஆயுதங்களோடு வரப்போவதில்லை. மாறாக மிக மென்மையான ஆசை வார்த்தைகளாக, முகஸ்துதியாக, போலி புன்னகையாக உங்களை நெருங்கி வரப்போகிறது. உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே, யாராவது வந்து உங்களிடம் கனிவாக பேசிவிட்டால் அல்லது உங்களிடம் உதவி என்று கையேந்தி விட்டால் உங்கள் நிலையை சிறிதும் யோசிக்காமல் உடனே அவர்களுக்கு அள்ளிக் கொடுத்துவிடும் அந்த இளகிய மனசுதான். இந்த ஒரு குறிப்பிட்ட குணத்தைத்தான் உங்களுக்கு எதிராக செயல்பட துடிக்கும் அந்த நிழல் மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகிறார்கள். உங்கள் உழைப்பால், உங்கள் புத்திசாலித்தனத்தால் கிடைக்கப் போகும் லாபங்களை உங்களுக்கு தெரியாமலேயே சுருட்டிக் கொள்வதற்கு சில மாய வலைகள் பின்னப்படும். நீங்கள் மிகவும் நம்பிக்கொண்டிருக்கும் சிலரே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயரை தட்டி பறிக்க பார்ப்பார்கள். மிக முக்கியமாக கூட்டுத் தொழில் செய்பவர்கள் அல்லது மற்றவர்களோடு இணைந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் ஒவ்வொரு அடியையும் 100 முறை யோசித்து வைக்க வேண்டும். லாபம் முழுவதும் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டே நஷ்டத்திற்கான பொறுப்பு முழுவதையும் உங்கள் தலையில் மிகவும் தந்திரமாக கட்டிவிடும் சூழ்ச்சிகள் இங்கே சத்தமில்லாமல் அரங்கேற வாய்ப்புகள் அதிகம். ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒவ்வொரு வரியையும் பல முறை படித்துப் பார்ப்பது உங்களை மாபெரும் வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த 7 நாட்களுக்குப் பிறகு வரக்கூடிய காலம் ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான போராட்டத்தை கொண்டு வரும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் சுருக்கிக் கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபடுவீர்கள். ஆனால் அதற்கான ஒரு சிறு அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைக்காதது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை சில கிரகச் சேர்க்கைகள் தற்காலிகமாக உருவாக்கும். நாம் இவ்வளவு செய்தும் இவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஆழமான மனவேதனை உங்களை வாட்டி வதைக்கும். இது உண்மை அல்ல, இது கிரகங்கள் உங்கள் மன உறுதியை சோதிப்பதற்காக உருவாக்கும் வெறும் திரைமறைவு வேலைகள் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் நீங்கள் உதிர்க்கும் ஒரு சிறு வார்த்தை கூட உங்கள் குடும்ப உறவுகளில் விரிசலை ஏற்படுத்திவிடும் அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை பெற்றதாக இந்த நேரத்தில் மாறக்கூடும். எனவே குடும்பத்தினரிடம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி விவாதித்தாலும் மிகவும் நிதானமாக, அமைதியாக, கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி பேசுவது மட்டுமே உங்களை காக்கும் கவசமாக அமையும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட செலவுகள் பல வழிகளிலும் உங்களை அச்சுறுத்த பார்க்கும். சுப செலவுகள் என்ற பெயரில் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் உங்களை தேடி வரும். இதையெல்லாம் சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு சில நெருங்கிய உறவினர்களாலேயே தள்ளப்படுவீர்கள். அந்த வலையில் மட்டும் நீங்கள் ஒருபோதும் சிக்கிவிடக்கூடாது. இருக்கும் சேமிப்பை வைத்து எவ்வளவு எளிமையாக சுப காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு எளிமையாகச் செய்வதே உங்கள் நிம்மதியை காக்கும். ஆடம்பரத்திற்காக வீண் கௌரவம் பார்த்து செலவு செய்துவிட்டு பின்னால் கடனாளியாகி வருத்தப்படுவதை தவிர்ப்பது மிகவும் கட்டாயமான ஒன்றாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் தேவையற்ற மன அழுத்தம்தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக மாறப்போகிறது. வெளியுலக பிரச்சினைகளையெல்லாம் உங்கள் தலைக்குள் ஏற்றிக்கொண்டு இரவின் நிம்மதியான உறக்கத்தை தொலைக்கப் போகிறீர்கள். சரியான ஓய்வு இல்லாவிட்டால் அதுவே பல உடல் உபாதைகளுக்கு ஆணிவேராக மாறிவிடும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், காரணமில்லாத உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் லேசாக தலை தூக்கலாம். எனவே எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான அதீத மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதிகாலை தியானம் செய்வது, உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது, குலதெய்வ ஆலய தரிசனம் செய்வது போன்றவை உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய மலர்ச்சியையும் அளவிட முடியாத அமைதியையும் கொடுக்கும். அதேபோல் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறு பரப்புபவர்களைப் பற்றி நீங்கள் துளியும் கவலைப்படக்கூடாது. அவர்கள் சொல்வதை கேட்டு உங்கள் மனதை நீங்களே குப்பையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்களின் ஒரே நோக்கம் உங்களை திசை திருப்புவதுதான். அந்த இழிவான வலையில் நீங்கள் வீழ்ந்துவிடக்கூடாது. உங்களுடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி மட்டுமே உங்களுடைய பயணம் மிகவும் உறுதியாக, சிங்கம் போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். உங்களைச் சுற்றி நடக்கும் கவனச்சிதறல்களை எல்லாம் நீங்கள் முற்றிலுமாக புறந்தள்ளிவிட வேண்டும். இது உங்களுக்கான ஒரு மாபெரும் அக்னி பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் எப்படி உங்கள் புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரம்மாண்டமான நற்பலன்களை எப்படி முழுமையாக சுவீகரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமானதும் அதே சமயம் மிகவும் நுட்பமானதுமான ஒரு வாழ்வியல் கலையாகும். அந்த அதிமுக்கியமான கிரக சூட்சுமங்களும் உங்களை வரப்போகும் பெரும் ஆபத்தில் இருந்து காக்கப் போகும் அந்த வலிமையான ஆன்மீக வழிமுறைகளும் இனி வரும் வினாடிகளில் மேலும் மிக ஆழமாக
உங்கள் அகக்கண்களை திறக்கும் வகையில் பிரம்மாண்டமாக விரியப் போகிறது. இந்த பிரம்மாண்டமான விரிவான ஆன்மீக வழிமுறைகளையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு காட்டும் அந்த அதிநுட்பமான சூட்சுமங்களையும் நாம் இன்னும் ஆழமாக உற்று நோக்கினால், உங்கள் ஜாதக கட்டத்தில் நிகழும் கர்ம வினைகளின் ஆட்டம் எவ்வளவு பெரியது என்பது உங்களுக்கு தெளிவாக புரியத் தொடங்கும். உங்கள் ஜென்ம ராசியை ஆளக்கூடிய சுக்கிர பகவானின் சுப பார்வை ஒருபுறம் உங்களுக்கு அனைத்து விதமான சுக போகங்களையும் பொருளாதார செழிப்பையும் அள்ளிக் கொடுக்க தயாராக இருந்தாலும், மாயைக்கு காரகனான ராகு பகவானும் மோட்சத்திற்குச் சொந்தக்காரரான கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாயத்திரையை உருவாக்கப் போகிறார்கள். இந்த மாயத்திரை என்பது பார்ப்பதற்கு மிக அழகாக தெரியும், உங்களுக்கு நன்மைகள் நடப்பது போலவே ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கும். ஆனால் அந்த திரைக்கு பின்னால் உங்களை சறுக்கி விழச் செய்வதற்கான ஒரு மாபெரும் பள்ளம் சத்தமில்லாமல் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும். குறிப்பாக வாக்குஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்தின் அதிபதியின் சஞ்சார நிலையை நாம் நுணுக்கமாக கணக்கிடும்போது, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளே உங்களுக்கு மிகப்பெரிய யமனாக மாறப்போகிறது. உணர்ச்சி பெருக்கிலோ அல்லது மற்றவர்கள் மீதுள்ள அதீத பாசத்திலோ நீங்கள் எவருக்கும் எந்த ஒரு வாக்கும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்லும் ஒரு சாதாரண வார்த்தை கூட எதிரிகளால் ஒரு பெரிய ஆயுதமாக மாற்றப்பட்டு உங்கள் மீதே திருப்பி வீசப்படும். உங்களுக்கு எதிராகச் செயல்படும் அந்த இரகசிய எதிரிகள் வேறு யாருமல்ல, உங்கள் நிழல் போலவே உங்களை தொடரும் சில துரோகிகள்தான். சத்ரு ஸ்தானம் எனப்படும் 6ஆம் இடத்தில் ஏற்படும் சில கிரகங்களின் சேர்க்கையால், உங்கள் வளர்ச்சி பொறுக்காத சிலரால் உங்களுக்கு எதிராக வைக்கப்படும் பொறாமை தீ உங்கள் நிம்மதியை சுட்டெரிக்க பார்க்கும். நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைத்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஆனால் அதற்கான முழு பெருமையையும் வேறு யாரோ ஒருவர் மிகவும் தந்திரமாக தட்டி பறித்து கொண்டு செல்வார். இதை உங்களால் வெளியே சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள் புழுங்கி தவிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலை உருவாகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பண மழை உங்களை நனைக்கப் போகிறது. பல திசைகளிலிருந்தும் உங்களுக்கு பண வரவு இருக்கும். உங்களுக்கு வரவே வராது என்று நீங்கள் முழுமையாக கைவிட்ட பழைய பாக்கிகள் கூட தானாகவே உங்கள் கையை வந்து சேரும். ஆனால் தன ஸ்தானத்திற்கு ஏற்படும் விரய ஸ்தானாதிபதியின் பார்வையால் பணம் வந்த வேகத்திலேயே அதைவிட பல மடங்கு வேகத்தில் உங்களிடமிருந்து வெளியேறத் துடிக்கும். உங்கள் கைகளில் பணம் புரள்வதை பார்த்துவிட்டு பலரும் உங்களிடம் உதவி என்ற பெயரில் கடன் கேட்க வருவார்கள். இவ்வளவு பணம் வந்திருக்கிறதே, இவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்தால் என்ன என்று உங்கள் இளகிய மனம் யோசிக்கும். ஆனால் அவ்வாறு நீங்கள் கொடுக்கும் பணம் ஒருபோதும் உங்கள் கைக்கு திரும்ப வராது என்பது மட்டுமல்லாமல், அந்த பணமே உங்களுக்கு ஒரு பெரிய பகையை உருவாக்கித் தரும். எனவே உங்களை தேடி வரும் அந்த செல்வத்தை மிகவும் பத்திரமாக பூமி லாபமாகவோ, அதாவது நிலம் மனை வாங்குவதிலோ அல்லது பொன் பொருளாகவோ மாற்றி வைத்துக் கொள்வது மட்டுமே அந்த பணத்தை தக்க வைப்பதற்கான ஒரே சாணக்கிய வழியாம். அதே சமயம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த நீண்ட கால பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் என்றாலும், அந்த பங்கை பிரிப்பதில் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கிடையே தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படாமல் மிகவும் சாதுரியமாக கையாள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். அவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் நீங்கள் அதை ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுவிட வேண்டும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் குடும்ப ரகசியங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பஞ்சாயத்து அல்லது மத்தியஸ்தம் என்ற பெயரில் வெளியாட்களை உங்கள் குடும்ப பிரச்சினைக்குள் அனுமதித்தால் அது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் ஆகிவிடும். உத்தியோகம் மற்றும் தொழில்துறையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் உங்களின் மேலதிகாரிகளுடனான அணுகுமுறையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் திறமையை பார்த்து அவர்களுக்கே ஒருவிதமான பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படலாம். அதனால் அவர்கள் உங்களை கடுமையாக விமர்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு தேவையற்ற வேலைப்பளுவை கொடுத்து உங்களை மனதளவில் சோர்வடையச் செய்யலாம். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு உங்களின் உண்மையான திறமையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, அவர்களுடன் நேருக்கு நேர் மோதலில் ஈடுபடுவது உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மையை தராது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைந்தாலும், புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது 100 முறை சிந்தித்துச் செயல்பட வேண்டும். அறிமுகமில்லாத புதிய நபர்களுடன் கூட்டுத் தொழில் தொடங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய தொழில் ரகசியங்களை உங்களிடம் பணிபுரியும் வேலையாட்களிடம் கூட முழுமையாக தெரிவிக்கக்கூடாது. தராசு போல் அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் உங்களுக்கே சில நேரங்களில் எது சரி எது தவறு என்ற மயக்கம் ஏற்படலாம்.
அந்த தருணங்களில் மிகவும் பொறுமையாக காத்திருந்து முடிவெடுப்பதே சாலச் சிறந்தது. உங்களின் மன பலம்தான் இந்த காலகட்டத்தில் உங்களை வழிநடத்தப் போகும் மாபெரும் சக்தி. கிரகங்களின் இந்த இருவகைப்பட்ட தாக்குதல்களையும் நீங்கள் சமமாக பாவிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்பம் வரும்போது அதிகமாக துள்ளிக் குதிக்காமலும், துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் ஒரு நடுநிலையான மனப்பக்குவத்தை நீங்கள் அடைந்தாக வேண்டும். உங்களின் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று வருவது, ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வது போன்ற புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு வரப்போகும் எப்பேற்பட்ட பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அதனை ஒரு பனித்துளி போல் உருக்கிவிடும் வல்லமை பெற்றவை. உங்கள் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்தால் கணக்கிடப்பட்டு அதற்கான மாபெரும் நற்பலன்களை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். எவரும் அறியாத ஒரு பெரும் புதையல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதைச் சுற்றியுள்ள ஆபத்துகளும் அதற்கேற்றாற்போலவே பிரம்மாண்டமாக பின்னப்பட்டிருக்கும். இந்த விசித்திரமான மற்றும் அதிபயங்கரமான கிரகச் சூழலில் உங்களின் ஆன்மீக பலம் எவ்வாறு ஒரு இரும்புக் கோட்டையாக மாறி உங்களை பாதுகாக்கப் போகிறது, அந்த பாதுகாப்பை கடந்து நீங்கள் அடையப்போகும் அந்த மாபெரும் வெற்றி பேரரசு எப்படி அமையப் போகிறது, இந்த 7 நாட்களுக்குப் பிறகு உங்களுக்காக பிரபஞ்சம் திறக்கப் போகும் அந்த புதிய பாதையின் ரகசியங்கள் என்னென்ன என்பது அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது விடை கிடைக்கும். அந்த விடையின் மூலம் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகும் அந்த அற்புத தருணம் இதோ உங்கள் கண்முன்னே விரிகிறது. இந்த விரியும் காட்சியானது வெறும் ஆசை வார்த்தைகளோ அல்லது உங்களை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லப்படும் மாயையான ஆறுதல்களோ கிடையாது. இது நவகிரகங்களின் சுழற்சியால் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதிகளால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் சத்தியமாகும். அந்த 7 நாட்களின் முடிவில் நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்வில் சந்தித்த அத்தனை துன்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் காரணமே தெரியாமல் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்கப் போகிறது. நெருப்பில் பலமுறை சுடப்பட்ட தங்கம் எப்படி தன் அத்தனை மாசுகளையும் நீக்கிவிட்டு தூய்மையாகவும் அதிபிரகாசமாகவும் ஜொலிக்குமோ, அதேபோலத்தான் நீங்களும் இந்த கடுமையான சோதனைகளை கடந்து ஒரு புதிய மனிதராக, அனைத்தையும் ஆழமாக புரிந்து கொண்ட ஒரு முழுமையான பக்குவப்பட்ட மனிதராக உருவெடுக்கப் போகிறீர்கள். உங்கள் லக்னத்தின் மீது விழும் சுபகிரகங்களின் முழுமையான ஆளுமை உங்கள் எண்ண அலைகளை பிரபஞ்சத்தின் நேர்மறையான அதிர்வலைகளோடு நேரடியாக இணைக்கப் போகிறது. இதன் மூலம் உங்களைச் சுற்றியிருப்பவர்களின் மனதில் உள்ளதை அவர்கள் வாய் திறந்து சொல்வதற்கு முன்பாகவே அவர்களுடைய கண்களை பார்த்தே மிகத் துல்லியமாக கணிக்கும் ஒரு அபாரமான உள்ளுணர்வு உங்களுக்குள் இயற்கையாகவே முழுமையாக உதிக்கப் போகிறது. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கப் போகும் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகும். யாரெல்லாம் போலி முகமூடி அணிந்து உங்களிடம் நல்லவர்கள் போல் நடிக்கிறார்களோ அவர்களுடைய உண்மையான சுயரூபம் உங்கள் கண்களுக்கு தெளிவாக புலப்படத் தொடங்கும். உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டியவர்கள், உங்கள் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி உங்களை குழிபறிக்க நினைத்தவர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த சூழ்ச்சியிலேயே தாங்களே சிக்கித் தவிக்கும் ஒரு விசித்திரமான காட்சியை நீங்கள் வெகு விரைவில் கண்குளிரக் காணப்போகிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு சிறு துரும்பு கூட எடுத்துப் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் தர்மத்தின் தேவதையும் நீதியின் அதிபதியுமான கர்மகாரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கான நீதியை தன் கைகளில் முழுமையாக எடுத்துக்கொள்வார். உங்களை யார் யாரெல்லாம் பினா காரணத்திற்காக காயப்படுத்தினார்களோ, உங்களை யார் யாரெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்தார்களோ, அவர்கள் அனைவரையும் காலச்சக்கரம் உங்கள் காலடியில் கொண்டு வந்து நிறுத்தும். அப்போது கூட அவர்களை பழிவாங்கும் எண்ணம் உங்களுடைய அந்த உயர்ந்த கருணை மிகுந்த மனதிற்கு வராது. மாறாக அவர்களுடைய அறியாமையை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களை முழுமையாக மன்னித்து ஒதுங்கிவிடும் அளவிற்கு உங்களுடைய ஆன்ம பலமும் மன முதிர்ச்சியும் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கும். குடும்பத்திற்குள் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பனிப்போர் முற்றிலுமாக நீங்கிவிடும். கணவன் அல்லது மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு சந்தேகங்களும் இடைவெளிகளும் மாயமாக மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான அந்நியோன்யம் பிறக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த உங்களுடைய மிகப்பெரிய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து அவர்கள் கல்வி மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு சிறந்த நிலையை அடைவார்கள். இல்லத்தில் பல நாட்களாக தடைபட்டு போயிருந்த சுப காரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கூடி வந்து உங்கள் வீடே விழாக்கோலம் பூணப்போகிறது. பொருளாதார ரீதியாக நீங்கள் அடையப்போகும் அந்தச் செழிப்பானது வெறும் கானல் நீராக வந்து உடனே மறைந்து விடாமல் தலைமுறை தலைமுறையாக உங்கள் சந்ததியினரை காக்கும் ஒரு பெரும் ஆலமரமாக வேரூன்றப் போகிறது. உத்தியோகத்திலே நீங்கள் நெடுநாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த மிக முக்கியமான பதவி உயர்வு பல சலுகைகளுடன் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் புதிய கிளைகளை திறக்கும் அளவிற்கு உங்களுடைய லாபம் பல மடங்கு பெருகும்.
ஆனால் அந்த பெரும் லாபமும் விருட்சமும் செழித்து வளரவும் கண் திருஷ்டிகள் உங்களை தாக்காமல் இருக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக கடமை இருக்கிறது. அதுதான் பிரதிபலன் பாராத தான தர்மங்கள். உங்களுக்கு கிடைக்கும் பெருஞ்செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை ஆதரவற்ற முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் உங்களால் முடிந்தவரை தொடர்ந்து கொடுத்து வாருங்கள். முக்கியமாக வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குவதும், தெரு நாய்களுக்கு உணவு அளிப்பதும், பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும். உங்கள் கையால் ஒரு பிடி உணவை அந்த ஜீவன்களுக்கு நீங்கள் அளிக்கும்போது அது உங்கள் முன் ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தையும் சுட்டெரிக்கும் மாபெரும் யாகமாக மாறிவிடும். இதுவே உங்களுக்கு வரவிருந்த அந்த மாபெரும் ஆபத்துகளை தடுத்து நிறுத்தி உங்கள் செல்வத்தையும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியையும் பாதுகாக்கும் எஃப்எஃப்க்கு கோட்டையாகச் செயல்படும். ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் குலதெய்வத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும், அது எவ்வளவு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் குலதெய்வத்தின் திருவுருவத்தை மனக்கண்ணில் நிறுத்தி உங்களுடைய பாரத்தை முழுமையாக இறைவனின் பாதங்களில் சமர்ப்பித்துச் சரணடைந்து விடுங்கள். எல்லாம் உன் செயல், என்னை நல்வழியில் வழிநடத்து என்ற அந்த முழுமையான சரணாகதி உங்களை எப்பேற்பட்ட ஆபத்தான பாதாளத்திலிருந்தும் பத்திரமாக கைதூக்கிவிடும். இந்த 7 நாட்களுக்குப் பிறகு உங்கள் வாழ்வில் விடியப்போகும் காலம், நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வசந்த காலமாக, நீங்கள் பகலில் கண்ட கனவுகள் அனைத்தும் நிஜமாக மெய்ப்படும் ஒரு மாயக்காலமாக அமையப் போகிறது. அந்த பிரம்மாண்டமான நல்வாழ்வை இரு கரம் நீட்டி முழு மனதுடன் வரவேற்க உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இனி எதற்கும் அஞ்சாதீர்கள். பொறுமையை கவசமாக அணியுங்கள். மௌனத்தை உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட திருமகள் உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்காக நிரந்தரமாக குடியேற காத்து நிற்கிறாள். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது நீங்கள் சந்தித்து வரும் மிக கடுமையான போராட்டங்கள் என்னென்ன? உங்கள் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் வேறு எவராலும் தீர்க்க முடியாத அந்த பெரிய குழப்பமும் வேதனையும் என்ன? அதை துளியும் தயங்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் மிக விரிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் எது என்பதையும் குறிப்பிட்டு பதிவிடுங்கள். உங்கள் மனதின் பாரத்தை இங்கே இறக்கி வையுங்கள். பிரபஞ்சம் அதை தன் செவிகளால் கேட்டு உங்களுக்கான சரியான விடையை நிச்சயம் விரைவில் அளிக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் இந்த மாபெரும் சுப மாற்றத்தை முழு நம்பிக்கையுடன் வரவேற்கும் விதமாக ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே சரணம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் கருத்துக்களில் தவறாமல் பதிவு செய்து நவகிரகங்களின் முழுமையான ஆசீர்வாதத்தையும் என்றும் வற்றாத நற்பலன்களையும் எந்தவித தடையுமின்றி முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள்.